ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தேன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க. நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்துல பராசக்தியில் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சார். 2 எக்ஸ்ட்ரீம். சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டா வச்சிருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்ல, எது வேணாலும் இல்ல, ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட், ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனை சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை, இந்த படம் இல்லை, அதை ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்துல சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே. அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃப்ல ஒய்த்து வலியா, ஒய்த்த வலி, நெஞ்சு வலி. சார் சொன்னாரு, நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாயிட்டு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கல்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போவேன் தெரியுமா உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ள லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான், அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டி இல்லாட்டி ராசா தானே. ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தேன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னு, ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிடுச்சு. அன்னை பாட்டே ஒரு கூப்பிட்டு நான் அன்னை பாட்டு சின்ன கவுண்டர்லாம் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒரு பயிலும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன், ஒன்றுமே சொல்ல. ஒரு அஸ்டண்ட், ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டு போயிட்டேன். வாடா எங்க நான் வாடா டப்பிங் போகிறேன். நான் எதுக்கு டப்பிங் வாடா, நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்ட்டான், டப்பிங் நடந்துச்சு, பேசினேன். பிட்வீன்ல சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும், அண்ணே அண்ணே ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்னா. என்னடா கட் பண்றாங்க. அடுத்து அண்ணே போலாம்னே போலாம்னே, உயிரே அண்ணே 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 போலாம்னே போலாம். சரி, டப்பிங் முடிஞ்சு, பாட விட மாட்டாங்க. வந்துச்சு, காரில் ஏறி அவனை உட்கார வச்சு போயிட்டே இருக்கு. தம்பி எப்பட்ற, சூப்பராக பண்ணிட்டேன், டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே, அந்த ஒரு அஸ்டண்ட் ஆயிடுது, ஐயோன்னாருண்ணே. நான் விளக்கா அஸ்டண்ட் ஆகிட்டேன், லூஸ் பண்ண டயக்டர் பண்ணுறேன். ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னாரு, ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னா. நான் இந்த தேட்டர்லயே போடக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த தேட்டர்ல போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னா, அந்த ஆள் என்ன சொன்னாரு, அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியா பாடிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிக்கன்னா சார்.
அப்படியே ஓரமா வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடுவேன். இப்ப அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன், மோரட்டோட மோரக்கட்ட. அவன் என்கிட்ட சங்கீத காதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங் டோனை வச்சிருக்கான், எங்கடா இருக்க சங்கீத ஜாதி. அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு, அப்படிதான் சொல்லணும். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என்னாதமே போதும் நினைக்கிறேன். அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமா பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அதை அவர் மறந்துடக்கூடாது. தினமும் வேலைக்கு போறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போறவெல்லாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கெல்லாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமா இருந்தாய். அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க முட்டாள் கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியா இருக்கு.